குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சது, அதோட இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்டில் எப்படி காட்டும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். நமக்கு நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைக்குமா இல்லை கேப் டவுன் கிடைக்குமா? ஃப்ரைடே குளோபல் மார்க்கெட்லாம் வெரி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதோட இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்டில் எப்படி காட்டும்? பத்தாவதுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், க்ரூட் ஆயில் ப்ரைஸ், இது எல்லாமே மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதோட விளைவால் நம்ம இந்தியன் மார்க்கெட் நாளைக்கு எப்படி கேப் டவுனில் எந்த லெவலில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் நம்ம பார்த்தா லாஸ்ட்டு ஃப்ரைடே டவ் 30 பாருங்கள் 538 பாயிண்ட் மைனஸு, S&P 93 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக் 410 பாயிண்ட் மைனஸு, FTSE 178, CSE 130, டேக்ஸு 506, நிக்கி நிக்கி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நிக்கி, ஹாங்சங், ஷாங்காய், NSE நிஃப்டி, BSE, STI, காஸ்பி எல்லாமே பார்த்துட்டோம். யூஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் கண்டிப்பாக பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றது கிளியராக தெரியுது. கோல்டு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். நம்ம USD INR நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு $97 போயிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த க்ரூட் ஆயில் 105 அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகுது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தா 109.24 அதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அவன் ஹையஸ்ட்டாக போனது $109.73 போயிருக்கான் பிரெண்ட்டு க்ரூடு. ஸோ அதனால தான் வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் லாஸ்ட்டு ஃப்ரைடே சரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர். யூஎஸ் மார்க்கெட்டு பொதுவாகவே ப்ரெஷரில் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஏஷியன் சென்டிமெண்ட்டும் வீக்காக இருக்குது. குளோபல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை தான் நம்ம இப்போ ரிப்போர்ட்டில் பார்த்தோம். அப்போ நிஃப்டி 50 ஓப்பனிங் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கரண்ட் செட்டப்பை பார்த்தா மார்க்கெட் மார்னிங் ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லைனா ஃப்ளாட் வித் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம SGX நிஃப்டியை நம்ம பார்த்தோம்னா அது இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகுது? SGX நிஃப்டி இது 23,643 க்ளோஸ் ஆகிருக்கு. இவன் 23,769 க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ ஒரு 61 பாயிண்ட் இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறது மணி 1 சண்டே. ஸோ இந்த நேரம் வரையும் அது ஒரு 61 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் இருக்குது. பட் இந்த இம்பேக்ட்டு, இந்த வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட்டு இன்னும் நம்ம மார்க்கெட்டில் வரலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? அது நம்ம மார்க்கெட்டில் காலையில் ஓப்பன் ஆகும்போது அது பெரிய லெவலில் ஒரு கேப் டவுன், அந்த 61 பாயிண்ட்டு அப்படியே -61 மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஒரு மைல்டு கேப் டவுன் வர்றதுக்கும் இல்லை ஃப்ளாட் டு கேப் டவுன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா குளோபல் கியூஸ் வீக்காக இருக்குது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஃபியர் சென்டிமெண்ட் நம்ம மார்க்கெட்டை எப்போவுமே ஸ்லோவாக கீழே கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை பெரிய கேப் டவுனோ அப்படி கிடைக்கலனா இன்ட்ராடே டைமில் மார்க்கெட் பெரிய லெவலில் கீழ் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்கே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்போ இருக்கிற க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பாருங்கள் 109. அவன் அன்றைக்கி லாஸ்ட்டு ஃப்ரைடே 106. ஸோ ஒரு $3.25 மேலே இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த 2 நாளில் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை பெரிய லெவலில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் இன்றைக்கி நியூஸஸில் என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நான் மறுபடியும் ஈரான் மேலே குண்டு போடுவேன், அந்த போருக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்காரு. ஸோ இப்போ இதோட இம்பேக்ட் எல்லாம் நாளைக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி க்ரூட் ஆயில் இந்த 109.24 அப்படின்றது நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது 115, 114, 113 அப்படின்னு கூட ஓப்பன் ஆகலாம். அப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷரில் வரும். ருப்பி ஏற்கனவே வீக்னஸாக தான் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, $97 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அது நாளைக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. FIS கண்டிப்பாக ஒரு காஷன் ரிப்போர்ட்டில், ஒரு காஷன் மோடில் இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் அவங்கள மேலும் அதிகமாக விற்க சொல்லி தூண்டும். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட், ஏர்லைன் ஸ்டாக்ஸ் ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக நாளைக்கு பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மார்க்கெட்டில் அது பெரிய ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வீக்னஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது. அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எஃபெக்ட் இது ஒன்று தாங்க. வார்ஃபியர், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இப்படி வந்தாவே இந்த பிக் இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய FIS என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
ஓகேங்களா. அதாவது சேஃபான அசட்ஸை நோக்கி இங்கே இருக்கிற ஈக்விட்டி அண்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு சேஃப் அசட்ஸ் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கோல்டு, டாலரில், பாண்டில், அந்த மாதிரி இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 அண்டு சென்செக்ஸ் எது அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், எது அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது கேப் டவுன் பல நேரத்தில் மார்க்கெட்டில் வந்தாலும் இன்ட்ராடேயில் சம் பாசிட்டிவிட்டி மார்க்கெட்டில் இருந்தால் அந்த லாஸஸை ஓரளவுக்கு கெயினாக மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் இருந்ததுன்னா போக 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 6 மணி நேரம் ட்ரேட் நடக்கும். அப்போ வந்து க்ரூட் ஆயில் ஒரு கணிசமான அளவு ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட் இன்ட்ராடே ரெக்கவரி அப்படின்றது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கேப் டவுன் வந்தால் அது கேப் டவுன்லேயே முடியணும் அப்படின்லாம் ரூல் இல்லை. ஒரு பேனிக் செல்லு வரும், கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கும். பேங்கிங் செக்டாரும் சப்போர்ட்டு கண்டிப்பாக நாளைக்கு கொடுத்துச்சுன்னா நம்ம நிஃப்டி 50 எல்லாம் மேலே தான் போகும். எஃப்ஐஎஸ் வந்து அக்ரெசிவ் செல்லிங் பண்ணாமல் இருந்தாவே நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இந்த க்ரூட் ஆயில் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கணும். அப்படி ஆயிருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ட்ரேடர்ஸ் நம்ம என்ன மாதிரி செய்யணும், எப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வெயிட் பண்ணி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது வந்து 25,290 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 75,237 38னே வைங்களேன். அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு கிளியராக தெரியுது. கேப் டவுன் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 75,000 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக உடைச்சா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இது தான் 74,735 இருக்குது அந்த சப்போர்ட்டு. ஓகேங்களா. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா இது தான் அடுத்தது 74,454 இது தேர்ட் சப்போர்ட்டு. இந்த தேர்ட் சப்போர்ட்டையும் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் உடைக்குது. ஏன்னா பிரண்ட் க்ரூட் ஆயிலில் விலையோட அந்த ப்ரைஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபோர்த்து சப்போர்ட்டை தான் மார்க்கெட் அகைன் வந்து எடுக்கும் 74,134. ஓகேங்களா. இதுதான் நாளைக்கு சென்செக்ஸில் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளாட் வித்து நெகட்டிவ் பயாஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு கீழே இந்த இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக 75,500 இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைச்சானா 75,732. இந்த ரெசிஸ்டண்ட்டையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 75,968. இதையும் உடைச்சானா 76,246. இவ்வளோ மேலே ரெசிஸ்டண்ட்டை நோக்கி மார்க்கெட் போகுமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டால் வாய்ப்புகள் 80% இல்லை. ஓகேங்களா. காலையில் பொறுத்தவரையும் மதியானம் அது எப்படி மாறும்னு தெரில. ஆனால் காலையில் 9:15 ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு 12 மணி வரையும் மார்க்கெட் நம்ம கீழே தான் பார்க்கலாம். அதாவது இந்த தேர்டு ஃபோர்த்து சப்போர்ட்லலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. 74,735 மார்க்கெட் வரும், இந்த மூணாவது சப்போர்ட்டே வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. 74,454 வரையும். அதுக்கப்புறம் மணி 1 ஆகிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகும், டாக்ஸ் அந்த யூரோப் கண்ட்ரி இண்டெக்ஸ்லாம் எப்படி ஓப்பன் ஆகும், அதை பொறுத்து கொஞ்சம் டைரெக்ஷன் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஆனால் 4 சப்போர்ட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. கரண்ட்டு மார்க்கெட் சுச்சுவேஷன் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டோட நிலவரம். ஆல்ரெடி லாஸ்ட்டு ஃப்ரைடே வேர்ல்டு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அந்த லாஸோட பர்சன்டேஜ், இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இது எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை நாளைக்கு இறக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இது வெயிட்டட் ஆவரேஜில் பேஸில் எங்கே முடிஞ்சிருக்கு 23,657 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 643 இருக்குது. இது மைனஸில் இருக்குது 10 பாயிண்ட்டு கிட்ட. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னும் போது நிஃப்டி 50க்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,566. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் சப்போர்ட்டு கொஞ்சம் லாங்காக இருக்குன்னா இங்கே இருக்குது 23,430 இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 130 பாயிண்ட் மார்க்கெட் சாலிடாக கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி இந்த 23,566 தாண்டி ஒரு ரெட் கேண்டில் பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக 23,428 வரையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அது ஸ்பீடாக வருமா
ஸ்லோவாக வருமா அப்படின்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? இந்த செகண்ட் சப்போர்ட்டையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா தேர்டு சப்போர்ட்டு 23,354 இதையும் உடைச்சிதுன்னா மார்க்கெட் லாஸ்ட்டு மே மாதம் வந்த 26ஆம் தேதி வந்த அந்த லோ 23,262 இந்த 4 சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போர்ட்டாக எடுக்க வாய்ப்புகள் அதிகம் இன்ட்ராடே டைமில். ஓகேங்களா? இல்லை ஒரு மைல்டாக நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் வித்து ஃப்ளாட் வித் நெகட்டிவ் மார்க்கெட்டாக இருந்தால் இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு 23,610 சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போகலாம். மேலே போனால் இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 23,725 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இதை ஸ்ட்ராங்காக உடைக்கணும். உடைக்கிறதுனா தொட்டுட்டெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஒரு க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டு 23,788 இது வரையும் மார்க்கெட் கண்டிப்பாக போகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே போயிருக்கான் 23,800 வரையும் போயிருக்கான். இந்த 23,788 உடைச்சானா 23,857 இது தேர்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. தேர்டு ரெசிஸ்டண்ட்டு வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? போனால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வரையும் போகலாம். இதுதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் வீக்னஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு நிஃப்டி 50ல் இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த ஓடிஎம் எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க, ஏடிஎம்மும் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த மணியை ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் வரும்போது ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட சைக்காலஜி என்னன்னு பார்த்துங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது, இது ரெண்டுத்தையும் பார்த்துங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படியும் பார்த்துங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் எங்கெல்லாம் மார்க்கெட் மேலே ஏறுதோ அங்கெல்லாம் அது செல் ஆன் ரைஸ் தான் வரும். இது கண்டிப்பாக டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். ஏறுற மாதிரி இருந்தாலும் அது அங்கேருந்து செல் தான் ஆகும். இதுதான் நாளைக்கு இருக்கக்கூடிய க்ளூ. நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸ்லேயும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதை பார்த்துங்க. இப்போ அது 109 இருக்குது. இதுக்கு மேலே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் மார்க்கெட் ஏற 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 இறங்க தான் செய்யும் அப்படின்றத ஆணித்தரமாக நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கண்டிப்பாக பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த ட்ரம்ப்பு சைனா போனார்ல, சைனாவுக்கு போய் அங்கே கொடுத்த சைனா பொருள் எல்லாம் கிஃப்ட் எல்லாம் தூக்கி குப்பையில் கொட்டார். அது டிவிலெலாம் வந்துடுச்சு. அது பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும். ஓகேங்களா? அந்த பிரச்சனையை உருவெடுக்கிறதுக்குள்ளே நம்ம மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிடும். ஏன்னா இப்போ அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் அது இம்பேக்ட் பெரிய லெவலில் கிடைக்கும். 10வதுக்கு ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே அகைன் நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஈரான் தெரிவித்த அந்த 14 வகையான எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அமெரிக்கா உடன்படலை. ஓகேங்களா? எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதனால் வாய்ப்புகள் அதிகமாக இப்போதைக்கு போர் இல்லை அப்படின்ற ஒரு உடன்படிக்கை டேட் இல்லாமல் ஒத்தி வச்சுருக்காங்க. அது இனிமேல் வந்து ஒத்தி வைக்கிற சீனே இருக்காது. கண்டிப்பாக குண்டு போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை, அவங்க பையன் ஏதாவது அங்கே ஷார்ட் செல்லிங் பண்ணி வச்சுருக்காரா என்னான்னு தெரில. மார்க்கெட்டை ஒரு த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. செய்தியை பார்த்தா அவங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட்டில் நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயமாக எனக்கு தெரியுது. மார்க்கெட் கீழ் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேலே எப்போல்லாம் போதோ நம்ம அங்கே ஒரு புட்டை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதுல எந்த ஒரு தயக்கமும் வேணாம். மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் சொல்கிறேனே நினச்செல்லாம் நீங்கள் எல்லாம் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. எந்த ஒரு டிசிஷனும் உங்களுடைய ஓன் டிசிஷனாக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்கேன் இந்த ரெட் லைன், இந்த க்ரீன் லைன், இந்த ப்ளூ லைனை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கெல்லாம் வந்தால் திரும்புறதுக்கும் இந்த ரெட் எல்லாம் போனால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம்ன்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக, கல்வி நோக்கத்திற்காக மட்டும்தான். நீங்கள் இதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேடு தான் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறது, இந்த மணியை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி காசு இழப்பு உங்களுது, ப்ராஃபிட் உங்களுது, கஷ்டம் உங்களுது, நஷ்டம் உங்களுது, மனசுமை உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு தான். ப்ரெஷர் உங்களுக்கு, எமோஷன் உங்களுக்கு. அப்போது அதிலெல்லாம் அவாய்ட்
பண்ணணும்னா எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட் வந்தால் அது எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் முதல்லையே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எடுங்க. கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் அது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஓடிஎம்மில் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஏன்னா விக்ஸ் வந்து 18.79 இருக்குது. ஸோ இந்த லெவல்லாம் இருந்தால் மார்க்கெட் வந்து ஹை வெலாட்டிலிட்டி இருக்கும். இன்றைக்கி தான் விக்ஸை பற்றி ஒரு ஆடியோ போட்டிருக்கேன். அதில் 10லேருந்து 12 இருந்தால் எப்படி இருக்கும், 15லேருந்து 20 இருந்தால் எப்படி இருக்கும், 20லேருந்து 25 இருந்தால் எப்படி இருக்கும், 30க்கு மேலே விக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். பாருங்கள், நான் காலையில் தான் போட்டேன். 18.79 இருக்குது. அப்போ இந்த 18.79 விக்ஸோட லெவல்ஸ் இருந்தால் மார்க்கெட்டில் ஹை வெலாட்டிலிட்டி எய்தர் சைடும் இருக்கும் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? மார்க்கெட் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணும் அப்படின்றத மார்க்கெட் ஃபியரில் இருக்குது. மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்றது தான் இந்த விக்ஸு காட்டுது. இங்கே இந்தியா விக்ஸ் அதை தான் நான் இன்றைக்கி ஒரு ஆடியோவும் போட்டிருக்கேன். ரெண்டுமே கோஇன்சிடெண்ட்டாக கரெக்டாக மேட்ச் ஆகுது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.